கோயம்புத்தூர் துடிலூர் சரௌண்டிங்ஸ்குள்ள நீங்க 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா உங்களோட சாய்ஸா இருக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு தாங்க. பிகாஸ் இது இடிகரை மணியக்காரம் பாளையம்ல சவுத் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கக்கூடிய 2.25 சென்ட், 2.25க்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லேண்ட் டைமென்ஷன் 27க்கு 36ங்க. டியூப்ளெக்ஸ் மாடல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. வீட்டோட பிளான் பாக்குறப்போ எங்கேயும் இடத்த வேஸ்ட் பண்ணாம நமக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளோ அழகா பிளான் பண்ணி இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸோட செம்மையா பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கு, மேல ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டா பால்கனிக்கு மட்டும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி அதுல ஸ்பாட் லைட்ஸோட பாக்குறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு அப்பியரன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேசிங்லயே மெயின் கேட் கொடுத்து அப்படியே உள்ள வரோம் அப்படின்னா பார்க்கிங் ஏரியா ஒரு 10க்கு 16 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்கே இண்டிவிஜுவல் போர் இருக்கு, வாட்டர் சம்ப் இருக்கு. அண்ட் வீட்டுக்கு இந்த பக்கமா கிழக்கு பக்கமா பாத்தீங்கன்னா நல்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே ஸ்பேஸ் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட வால்ஸ் மட்டும் பாருங்களேன். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு கூட நல்ல மேட் ஃபினிஷிங்ல கிராக்டு கிளாஸ் மாடல்ல உங்களுக்கு வந்து வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதுலேயே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா கிழக்கு பக்கமா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் ஃபோக்கஸ். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 சைஸ்ல ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஹால். 2 பக்கமும் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. சூப்பரா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து சென்டர்ல அதுலயே பாத்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷிங்ல கொடுத்து ஃபுல்லா ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைட் வால் ஃபுல்லா கவர் பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட். வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி அழகா பிளான் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ஸ் எல்லாமே. அப்படி இந்த ஆர்ச் வழியில உள்ள வந்தோம்னா இந்த பக்கம் இன்னர் ஸ்டேர் கேஸ், நமக்கு கிச்சன் கம் டைனிங் ஏரியா ரெண்டும் சேர்ந்து 8க்கு 16 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் ஒரே மாதிரி இன்டீரியர்ஸ்க்கெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி மாடுலர் கிச்சன், நல்ல ஒரு கிளாஸி லுக் இருக்குங்க. கிச்சனுக்கு தேவையான ஆரோ ப்ரொவிஷன், இந்த இடத்துல சிங்க்கு, டேப் கனெக்ஷன், அது தவிர ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் லைக் பேஸ் கேபினட், ஸ்டால் யூனிட், அது போக உங்களுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்குன்னு ஃபுல்லாக வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் விண்டோ இருக்கிறதுனால டைனிங் அண்ட் கிச்சன் ரெண்டுக்குமே நல்ல வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இங்கே வந்து நமக்கு வாஷ் பேசின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 10 சைஸில் நல்லா காம்பேக்டாக இருக்குது. இங்கேயும் வந்து கிழக்கு பக்கமாக உங்களுக்கு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு ஒரு லேயர் இருக்குது. ஸோ நம்ம மஸ்கிட்டோ நெட்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இது கிட்ஸுக்குங்கிறதுனால இங்கே மட்டும் பாருங்களேன், ஒன் சைடில் நல்ல ஒரு பர்பிள் ஷேடு பிங்க் இருக்கும்ல அந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு. மற்ற சைடில் லைட் அண்ட் கலர்ஸ் தான். மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கு. டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் வந்து ஸ்டேர் கேஸ்க்கு அடியில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அங்கேயே டேப் கனெக்ஷன், ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா, 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லாபிலையுமே ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஏதாவது பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு புத்தா ஸ்டாச்சு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா 2 பெட்ரூம் நான் காட்டிடுறேன். மேலே வந்து 2 பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் 10க்கு 16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வார்ட்ரோப் இருக்குது. க்ளோஸ் டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் சேம் லைக் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒன் சைட் வால் மட்டும் நல்ல அந்த பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட இருக்குது. ஆல்மோஸ்ட் பாத்ரூமே நல்ல பெரிய சைஸாக இருக்குங்க. பெட்ரூமுக்கு பாதிக்கு பாதி இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் பாத்ரூம். ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வால் டைல்ஸ் வந்து பாட்டம் டு டாப் வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க செராமிக் டைல்ஸில். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு பெட்ரூமுங்க. பட் இந்த பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஹாலோட சைஸ் பார்த்தோம்ல அதுக்கேற்ற மாதிரி அதே சைஸில் 16க்கு 16 சைஸ் கிங் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குங்க. மேலே ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் ஸ்டோரேஜு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் கபோர்டு இருக்குது. வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜஸ் கொடுத்து இன்டீரியர்ஸ் பண்ணி இந்த இடத்துல பாருங்க டெக்ஸ்சர் ஒர்க், அதுலேயே ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து செம்ம பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோஸ் இருக்குது.
எவ்வளோ பெரிய ரூம்னு பாருங்களேன். நல்ல ஒரு வீடு அளவுக்கு இருக்குங்க. ஹாலோட சைஸ் 16x16 கிங் சைஸ் பெட்ரூமு. அதுலேயே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுமே செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைப்பில் டைல்ஸு இருக்கிற 10 அடி சுவருக்குமே வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. செம்ம ஸ்பேஷியஸ். இந்த 2 பெட்ரூம் லாபி தவிர தெற்கு பக்கமா ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து பெரிய பால்கனி ஸ்பேஸுங்க. பால்கனி ஃப்ளோரிங் எல்லாம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலே போகிறதுக்கு இங்கே ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போயிடலாம். ஸோ மேலே ஃபுல்லாக ஓப்பன் டெரஸ் ஏரியா, வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா, ப்ராப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டுங்க. இது வீட்டுக்கு முன்னாடிலாம் ஆல்மோஸ்ட் 30 feet வைடான தார் ரோடு இருக்குது. நிறைய ஃபேமிலிஸ் குடியிருந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் துடியலூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வருங்க. இடிகரை மணியக்காரம்பாளையம் ஊருக்குள்ளேயே லொக்கேட் ஆயிருக்கு. இங்கேருந்து கீரநத்தம் ஐடி பார்க்கில் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆயிடலாம். அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர் 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா. டோட்டல் காஸ்ட் 75 lakhs சொல்லியிருக்காங்க. நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். வீட்டை டைரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.